தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியில வந்தாருன்னு பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு. எபிரேயர் 5:7வது வசனத்திலிருந்து அவர் மாம்சத்தில் அவர் குமாரனாய் இருந்தும் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கீழ்ப்படிந்தவராகி நமக்கு நித்திய ரட்சிப்பை அருளும்படிக்கு அவர் எல்லா வகையிலும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் சோதிக்கப்பட்டார். அவர் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. குமாரனாய் இருந்தும் அவர் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அதிகாலையில் ஜெபம் பண்ணார், ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார். அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அதைத்தான் சொன்னார். அவர் எப்படி சுகமாக்க சொன்னாரோ அப்படித்தான் வந்து சுகமாக்கினார். அவர் அப்படி கீழ்ப்படிந்திருந்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் வந்து பேசினார். அப்போ வந்து பாருங்க, உத்தமமா நடக்கிறப்ப நன்மையை வழங்காதிரார். நீதிமொழிகள் 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்லுகிறார். லூக்கா 10:27 உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூர்வாயாக அப்படிங்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய சித்தத்தை நம்முடைய சித்தமா மாற்றி கொள்ளுகிறது. அப்படின்னா உண்மை உத்தமமா அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அதாவது உண்மை உத்தமமான ஊழியக்காரனேன்னு கர்த்தர் நம்மை கூப்பிட வேண்டும். கொஞ்சத்துல உண்மையா இருந்த அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி உண்மை உத்தமமா இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். போன வாரத்திலே நம்ம வாசித்தோம் சங்கீதம் 91 14, 15, 16 அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே இருந்து அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன் அப்படிங்கிறார். உபாகமம் 7:9 என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் வந்து இரக்கத்தையும் தயவையும் காண்பிக்கிற உண்மையுள்ள தேவன். எண்ண முடியாது. 1000 தடவை நம்ம எண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? வாழ்நாளெல்லாம் அவர் வந்து நமக்கு அவர் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற உண்மையுள்ள தேவன்.